ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு, இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு, சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களை கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியை கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும். பொதுவான 5 விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன். தன வரவுக்கு, கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு, நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு, வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு, காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு, இந்த 5 விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குறித்த பொதுவான விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். சதயம் நட்சத்திரத்தின் தெய்வம் யமன், அதிதேவதை மிருத்யுஞ்சயர், யோகினி மகேஸ்வரி, பைரவர், ருருபைரவர். சதயம் நட்சத்திரக்காரர்களுடைய இல்ல பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டிய தெய்வம் சிவபெருமானும் விநாயக பெருமானும். இந்த யமன் உங்களுடைய நட்சத்திர தெய்வமாக வர்றதுனால பொதுவாகவே தினந்தோறும் யமகண்ட நேரத்தில் விநாயகரை வழிபாடு நடத்துவது உங்களுக்கு மிகவும் சிறப்பை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே மாதிரி மிருத்யுஞ்சேஸ்வர மந்திரம் அப்படின்னு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் பாராயணம் செய்வதும் மிகவும் விசேஷம். 108 முறை சொன்னீங்கன்னா ரொம்பவுமே விசேஷம். இல்லைனா எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை உங்களுடைய பூஜை அறையில் நின்று தினந்தோறும் நீங்கள் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருக்கடையூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு நடத்துவது உங்களுக்கு விசேஷ நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போது 5 பொதுவான காரியங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யார் யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பண வரவு, எப்போதும் சீரான பணவரவு, தன கஷ்டம் என்பதே வரக்கூடாது அப்படின்னு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நினைத்தீர்கள் என்றால் வணங்க வேண்டிய தெய்வம் குபேரன். இந்த குபேரனுக்கான யந்திரங்கள் கிடைக்கும். இந்த குபேர லக்ஷ்மியோடு சேர்ந்த படங்கள் கிடைக்கும். அதெல்லாம் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு நடத்தலாம். குறிப்பிட்ட நாளன்னைக்கு வழிபாடு நடத்தணும் அப்படின்னா மாதத்தில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தன்று நீங்கள் வழிபாடு நடத்தலாம். அந்த வழிபாட்டில் நெய்வேத்தியமாக மாம்பழத்தை நீங்கள் சமர்ப்பித்து நீங்களும் உண்டு பிறருக்கும் அதை விநியோகம் செய்யலாம். குபேரன் இருக்கக்கூடிய ஆலயம் உங்களுடைய அருகாமையில் இருந்ததுன்னா அந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்று குபேரனுக்கு நீங்கள் விசேஷ ஆராதனையோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி வைத்து வழிபாடு நடத்தும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம் நன்றாக உயர ஆரம்பிக்கும். படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் நன்றாக ஆர்வம் காட்டி படித்து நல்ல தேர்ச்சி பெறணும் அப்படின்னா வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திர பகவானை. இந்த சந்திர பகவானை இரவு நேரங்களில் நீங்கள் தரிசனம் செய்து மனதார நேரடியாக அவரை கண்ணார பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டு சந்திரனுக்கான மந்திரங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா அதை மனதார நீங்கள் பாராயணம் செய்து கொண்டே வரலாம். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை வாரந்தோறும் திங்கட்கிழமையிலோ அல்லது மாதந்தோறும் மிருகசீரிஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்றோ சென்று தரிசனம் செய்யும் பொழுது இன்னும் விசேஷ பலனுண்டு. பௌர்ணமி நாட்களில் கட்டாயம் நீங்கள் சந்திர தரிசனம் செய்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா மனோபலமும்
ஞாபக சக்தியும் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து தேகபலம் அதிகரித்து நோய் நொடியின்றி வாழ்வதற்கு வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷன் பெரும்பாலும் பெருமாள் ஆலயங்களில் தரிசனம் செய்ய முடியும். தனியான சன்னதி சில ஆலயங்களில் இருக்குது. பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு படுக்கையாக இருக்கக்கூடியவர் இந்த ஆதிசேஷன். அதனால் பள்ளிக்கொண்ட பெருமாளை தரிசனம் செஞ்சிங்கன்னா ஆதிசேஷ தரிசனமும் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது பட்டாபிஷேக கோலத்தில் ராமர் இருக்கார் சில ஆலயங்கள்னா, அதில் லக்ஷ்மணரை நீங்கள் தரிசனம் செய்தாலும் ஆதிசேஷனை தரிசனம் செய்த பலன் உண்டு. ஆதிசேஷனை நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று நீங்கள் வழிபாடு நடத்த வேண்டும். பெரும்பாலும் பல ஆலயங்களில் தல விருட்சத்தின் கீழே நாக பிரதிஷ்டை செய்திருப்பாங்க. அந்த நாகத்திற்கும் ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று சென்று நீங்கள் வழிபாடு நடத்தினாலும் ஆதிசேஷனை வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வந்த ஆதிசேஷனை உங்களுடைய நோய் நொடி நீங்கி தேகபலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து வியாபாரம் அல்லது வேலை எது செய்தாலும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவதற்காகவும் எந்த ஒரு சங்கடமும் அதில் வராமல் இருப்பதற்காகவும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வருண பகவான். இந்த வருண பகவானுக்குன்னு மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களை தினந்தோறும் உங்கள் பூஜை அறையில் நின்று நீங்கள் பாராயணம் செய்யலாம். பூஜை அறையில் கட்டாயம் ஒரு செப்பு பாத்திரத்தில் நீர் நிரப்பி வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அந்த நீரை ஒரு துளி நீங்கள் எடுத்து அருந்தி கொள்ளலாம். நீங்கள் வியாபாரம் செய்கின்ற கடையிலோ அல்லது அந்த இடத்திலோ நீங்கள் இந்த செப்பு பாத்திரத்தில் நீர் நிரப்பி இந்த வருண பகவானுக்கான மந்திரத்தையும் சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து அந்த இடத்தில் தெளித்து விடலாம். இப்படி செய்யும் பொழுதும் நீங்கள் செய்கின்ற தொழில் நன்றாக விருத்தியடையும். அதில் மேன்மேலும் அடுத்த கட்டத்திற்கு உங்களால் செல்ல முடியும். இந்த வருண பகவானை வழிபடுவதற்கு குறிப்பிட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய பூராடம் நட்சத்திரம். இந்த பூராடம் நட்சத்திர நாளன்று இந்த வருண பகவானுக்கு விசேஷ ஆராதனைகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இறுதியாக எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று எந்த ஒரு இடையூறும் இன்றி காரியம் நினைத்தபடி ஈடேறுவதற்கு வணங்க வேண்டியது பார்வதி தேவியை. தனித்த அம்மன் ஆலயமாக இல்லாமல் சிவ ஆலயத்தில் சிவனோடு இருக்கக்கூடிய அம்பிகையை பார்வதி ஸ்வரூபமாக கொள்ளலாம். அந்த பார்வதி ஸ்வரூபத்திற்கு திங்கட்கிழமை தோறும் சென்று நீங்கள் ஆராதனை செய்யலாம். அல்லது இல்லத்திலேயே பார்வதி தேவியின் படத்தை வைத்து ஆராதனை செய்து எலுமிச்சம் பழத்தினால் ஆன பண்டத்தை நெய்வேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்யலாம். குறிப்பிட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று பார்வதி தேவிக்கு ஆராதனைகள் செய்யும் பொழுது இன்னும் விசேஷ பலனுண்டு. எந்த காரியம் செய்வதற்கு முன்பும் இந்த தேவியை வணங்கிவிட்டு அந்த காரியத்தை நீங்கள் தொடங்கி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இதுவரையிலும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான 5 காரியங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கட்டாயம் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.